வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு கர்மாவிற்கு மூலம் செயல். இதில் கர்மானா என்ன, செயல்னா என்ன, பாவம்னா என்ன, பதிவுகள்னா என்ன, கர்மானா என்ன அப்படின்றத ஒவ்வொன்றா சிந்திப்போம். இப்போ செயல்ன்றதை முதல்ல சிந்திக்கலாம். ஒருவன் எந்த செயலை செய்தாலும் அல்லது நினைத்தாலும் அதற்குரிய பலனே வினைன்னு சொல்கிறோம். அது நல்லதாக இருந்தால் நல்வினை, தீயதாக இருந்தால் தீய வினை. ஆனால் இந்த வினைகளிலிருந்து தப்பிக்க விதிவிலக்கும் உண்டு. அதுதான் பொருளுக்கும் உங்களுக்கும் தொடர்பை ஏற்படுத்தி விடுறது. நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ, உதாரணத்துக்கு தெரிந்தோ தெரியாமலோ ஒருத்தர் மீது கல்லை எறியுன்னு வச்சிங்களேன். நீங்கள் செய்த செயல் அவர் காலில் பட்டு ரத்தம் வருது, இது வினைன்னு எடுத்துக்கலாம். அந்த இடத்துலேருந்து அவர்கிட்ட நீங்கள் எக்ஸ்கியூஸ் கேட்காம தப்பிச்சு ஓடிடுறீங்கன்னு வச்சிங்களேன், அந்த நிகழ்வுக்கான எதிர்வினை உங்களுக்கு வரும். எப்படின்னா, ஒரு தெரு வழியே செல்லும்போது உங்கள் கால் ஒரு கல்லில் மோதி ரத்தம் வரணும், அது விதி செயல்படும். நீங்கள் அந்த வழியே செல்லும்போது இந்த கர்ம வினையிலிருந்து தப்பிக்க நினச்சிங்கன்னா அந்த கல்லில் உங்கள் கால் படாமல் செல்லணும். ஆனால் கர்மங்களிலிருந்து ஒருவன் தப்பிக்க நினைக்கும்போது, அதாவது அந்த கல்லை தாண்டி முற்படும்போது ஒரு மாடோ வண்டியை உங்களை குறுக்கே வந்து தள்ளிடும். முடிவாக கால் பட வேண்டிய இடத்தில் தப்பிக்க நினச்சிங்கன்னா தடிக்கு விழுந்து அதே கல்லை உங்கள் தலையில் அடிபட்டுரும். ஆனால் அவருக்கு அடிப்பட்ட உடனே நீங்கள் வருந்தி அவரிடம் மன்னிப்போ அல்லது மருத்துவ உதவியோ செய்து விடுவீர்கள் என வச்சுக்கோங்க. இங்கேயும் அதே கர்மவினை தான் செயல்படும். எப்படின்னா, நீங்கள் அந்த தெரு வழியே செல்லும்போது உங்கள் கால் அந்த கல்லில் மோதி ரத்தம் வர வேண்டும்ன்றது விதி. அது செயல்படும் விதம் தான் வேறு விதமாக இருக்கும். எப்படின்னா, நீங்கள் அந்த தெரு வழியே போகிறீங்க, உங்களை அறியாமல் மாட்டு சாணத்தில் அல்லது சேத்துல காலை வச்சிடுறீங்கன்னு வச்சிங்க. எந்த கல்லால் உங்கள் காலில் அடிபட வேண்டுமோ அந்த கல்லில் உங்கள் காலில் உள்ள சேற்றையோ அல்லது சாணத்தையோ தேய்த்து விட்டு சென்றுடுவீங்க. அதாவது பொருளுக்கும் உங்களுக்கும் தொடர்பை ஏற்படுத்துது அந்த விதி. இதில் அந்த பொருளுக்கும் உங்களுக்கும் எந்த சேதமும் ஏற்படலை. நீங்கள் செய்த செயலுக்கான விதிப்படி அந்த கல்லிற்கும் உங்கள் காலிற்கும் ஒரு தொடர்பு ஏற்படணும். அதை நீங்கள் செய்கிறதுனால அந்த கர்மவினை அங்கேயே முடிவாயிடுது. இதுதான் தலைக்கு வந்தது தலைப்பாயோட போயிடுதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அது அந்த பொருளுக்கும் உங்களுக்கும் தொடர்பு ஏற்பட்டு விட்டால் உங்கள் செயலுக்குரிய எதிர்வினையும் நடந்து முடிஞ்சிடுது. உங்கள் செயலை கொண்டே வினையும், வினையை கொண்டே எதிர்வினையும், அந்த எதிர்வினையை செயல்படுத்த அந்த பொருளும் நிர்ணயிக்கப்படுகின்றதே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. இதை தான் கணியன் பூங்குன்றனார் என்ன சொல்லியிருக்காங்க, தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு சொன்னார். எந்த செயலுக்கும் வினை ஏற்படக்கூடாதுன்னு சொன்னால் நான் என்பதை நம்மக்கிட்ட இருக்கிற நான்ன்றதை விட்டுணும். ஆன்மீகத்தில் இதற்கு பெயர் என்ன சொல்லுவாங்க, பூரண சரணாகதின்னு சொல்லுவாங்க. அந்த விதிவிலக்கு என்பது கூட இவர்களுக்கு தான். தன்னை அறிமுகப்படுத்துவதால் அவர்களுக்கு தரப்படும் சலுகைகள் இது. ஏன் அவர்களுக்கு மட்டுமா அப்படின்னா, எந்த ஒரு வினைக்கும் நீங்கள் தான் காரணம் என்ற புரிதல் ஏற்படும் பொழுது உங்களை சுற்றி நடக்கும் அனைத்தையும் புரிஞ்சுக்கிங்க. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தேவைகள் என்பது மாறிக்கொண்டே இருக்குது. அந்த தேவைகளுக்கு தகுந்தவாறு வேண்டுதல்களும் மாறிக்கிட்டே இருக்குது. ஆனால் ஆன்மீகத்தில் ஓரளவு புரிதல் உங்களுக்கு வந்துடுதுன்னு வச்சிங்களேன். அப்போ உங்களுடைய வேண்டுதல் என்பது ஒரு முறை தான் இருக்கும். ஒரே முறை ஆழ்ந்து விழிப்புணர்வோடு கேட்டுருவீங்க, திரும்ப திரும்ப கேட்க மாட்டேன். ஏன்னா முடிவான ஒன்றை தான் முதலிலே வேண்டியும் கேட்பீங்க. அந்த வேண்டுதலில் அத்தனையும் அடங்கிடும். இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு ஏழைத்தாய் மகனுக்கு படிப்பு அவ்வளோ வரல, அதனால் கடவுள்கிட்ட என் பையனுக்கு பரீட்சையில் தேர்ச்சி போடணும், நல்ல வேலைக்கு போடணும் வேண்டுறாங்க.
அவனும் தேர்ச்சி பெற்றான், வேலையும் கிடைக்கவே இல்லை. மறுபடியும் வந்து கவலை இறைவன்கிட்ட வேறு நல்ல வேலை கிடைக்கணும்னு சிறிது காலம் சேர்ந்தது. அவனுக்கும் வேலை கிடைச்சிடுது. அவன் ஒரு விபத்து ஏற்பட்டு படுக்கையில் இருக்கிறான். அந்த தாய்க்கு தெரிஞ்சதெல்லாம் என்னது, கடவுள்கிட்ட வேண்டதான். மறுபடியும் கடவுள்கிட்ட என்ன வேண்டுறாங்க, எனக்கு அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுன்னு ஒரே ஒரு முறை மட்டும் கேட்டிருந்தால் இதெல்லாம் நடந்திருக்குமா, எல்லாமே வசந்தமாக இருக்கும். ஒருவனுடைய வேண்டுதல் என்பது நிரந்தரமான முடிவான ஒன்றாக இருக்கணும். அந்த தாய் என்ன வேண்டுறாங்க, தற்காலிகமாக தான் பையனுக்கு வேலை கிடைக்கணும், பரீட்சையில் பாஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டு ஒரு தற்காலிகமான இது தான் அவசியத்தை பொறுத்து கேட்குறாங்க. உண்மையில் எந்த ஒன்றில் எல்லாம் அடக்கமோ அந்த ஒன்றை வேண்டுதலாக வைக்கணும். அப்படி அந்த வேண்டுதல் நிறைவேறும் பொழுது எல்லாமே நமக்கு கிடைக்கும். கடவுளே, எனக்கு ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை, எனக்கு ஏன் இப்படி ஒரு கஷ்டம், கெட்டவனெல்லாம் நல்லா இருக்கானே என்ற எண்ணங்கள் மாறி உங்கள் தவறுக்கான விளைவுகள் தான் இது, எனக்கு இது மாதிரி தற்போது நீங்கள் அனுபவிக்கும் கஷ்டங்கள் என்ற ஆழமான புரிதல் உங்களுக்கு ஏற்படும். புரிதல் ஏற்படும்போது எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் வந்துடும். அப்படிப்பட்ட பக்குவத்தை நீங்கள் அடையும்போது உங்களுக்கிட்ட இருக்கிற 95% கர்மாக்கள் உங்களுக்காக வேறு ஒருவர் அனுபவித்து விடுவார். காரணம், நீங்கள் அவர் மீது கொண்டுள்ள அதிகப்படியான அசைக்க முடியாத நம்பிக்கையே அதுக்கு காரணம். அந்த அவர் ஏற்கனவே பிறவி பெருங்கடலை கடந்த ஞானியாக இருப்பார். ஒரு ஞானி வந்து ஒரு கூட்டத்தில் வழியே போயிட்டு இருக்கார். திடீர்னு அங்கே உள்ள சாக்கடையில் குதித்துட்டு பக்கத்தில் உள்ள தண்ணி குழாயில் கைவிட்டு போகிறாரு. இதை பார்த்தவங்களுக்கு எப்படி இருக்கும், என்ன பைத்தியக்காரனா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆனால் அவரை பொறுத்தவரை பொருளுக்கும் அவருக்கும் தொடர்பை ஏற்படுத்தி கொள்வது. ஆனால் அவர் ஏற்படுத்திய தொடர்பு அவருக்காக இல்லை, அவரை நம்பி இருப்பவர்களின் கர்ம வினைகளுக்காக அச்செயலின் மூலம் தீர்த்து வைக்கிறார். இது எப்படிங்க சாத்தியமாகும்? எனக்கு பிரச்சனை வந்தனா நாணி வந்து சாக்கடையில் சாணியில் குளிச்சாருன்னா சரியாயிடுமான்னு கேட்கலாம். அந்த நாணியை பொறுத்தவரை அவர் செய்யும் எந்த செயலுக்கும் வினை என்று ஒன்று ஏற்படுவதே கிடையாது. காரணம், அவர் உள்ளே இருக்க கருமையத்தில் அது வெற்றிடம் தான் இருக்குது. அதாவது அவருக்கு மனங்க கிடையாது, உள்ளே சூன்யமாக தான் இருக்கான். அவரிடம் எண்ணங்களும் உதிப்பதும் கிடையாது, மறைவதும் கிடையாது. இதுவே சும்மா இருக்கிறது. ஒருவன் அவர் மீது கொண்டுள்ள தீவிர பக்தியினால் அந்த வெற்றிடத்தில் இவனது எண்ணங்கள் சுற்றி கொண்டே இருக்கும். இவனுக்கு அன்றைக்கு சாக்கடையில் விழுந்து அடிபட வேண்டும்னு விதி இருக்கும். ஆனால் இவன் உண்மையாக அந்த நாணிக்கிட்ட இருக்கிறதுனால இவனுக்கு பதிலாக அந்த நாணி அந்த விதியை முடித்து வைக்கிறார். அவர் மீது நம்பிக்கை கொண்டுள்ள ஒவ்வொருவரின் எண்ண அலைகளும் அங்கே உள்ள வெற்றிடத்தில் சுற்றி கொண்டே இருக்கும். இவர்கள் தன் தவறை உணர்ந்து தனக்கு உண்மையாக நடக்க தொடங்கும்போது அந்த ஞானி ஏதோ ஒரு செயலின் மூலம் இவர்களுடைய பாவ புண்ணிய கணக்கில் தீர்த்து வைக்கிறார். முடிவில் இவர்களும் அந்த ஞானியின் நிலைக்கே போயிடுவாங்க. ஆனால் தான் ஞானிகள் அருகில் இருக்கும்போது எதையும் கேட்காதீங்கன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. நீங்கள் கேட்டுதான் பெற வேண்டும் என்ற அவசியமே அங்கு கிடையாது. மாறாக நீங்கள் கேட்க நினைப்பது கூட சிறிதாக தான் இருக்கும், அவர் கொடுக்க நினைப்பதோ கணக்கில் அடங்காததாக இருக்கும். இதற்கு அவரிடம் பூரண சரணாகதி அடைஞ்சிங்கனாலே போதும். இதில் பூரண சரணாகதி என்பது இனி அனைத்தும் உன் செயல் என பற்றுகளை நம்ம துறக்கிறது தான். நான் என்ற எண்ணத்திற்கு பதிலாக இனி எல்லாமே நீதான் என்ற எண்ணத்தை கொண்டு வருவது தான் சரணாகதி. அதற்கு பிறகு உங்களுக்கென்று தனிப்பட்ட எந்த ஒரு செயலும் இருக்காது, இருக்கவும் கூடாது. நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் அவன் செய்ததாக இருக்கும். அதான் வள்ளுவர் சொல்லுவாருங்க, வேண்டுதல் வேண்டாமல் இளானடி சார்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இளன்னு. அடுத்தது பதிவுகள் என்ற தலைப்பில் நம்ம பார்க்கலாம். வாழ்க்கை தத்துவத்தின் உச்சக்கட்ட தலைப்பு பாவப்பதிவுகளும் அது போக்கும் வழிமுறை தான் மகரிஷி வடிவமைத்து கொடுத்த வேதாத்திரியத்தில். இந்த தலைப்பில் மகரிஷின் 2 ஒழுக்க பண்பாடு, செயல் விளைவு தத்துவம் உள்ளடங்கியிருக்கும். பாவப்பதிவுகளை என்ன சொல்லுவாங்க, விதின்னுவாங்க. இந்த விதி வந்து ரெண்டு வகையில் இருக்குது.
விதி என்பதை இயற்கை விதின்னு ஒன்று, மனிதர்கள் தனக்குத்தானே விதித்து கொண்ட விதி. அந்த விதி இயற்கை விதினா இயற்கை பிரபஞ்சத்திற்கு விதித்த விதி. அதை அறிந்து கொள்ள அறிவுக்கு தான் மதின்னு பேர். மனிதர்கள் தனக்குத்தானே விதித்து கொண்ட விதி இதுதான் பாவப்பதிவுகள். பாவப்பதிவுகளை மனிதன் போக்கிக் கொள்ள முடியும். ஏன்னா அவன் தானே செய்கிறான் ஒரு செயலை, அதனால தானே பதியுது. அப்போ அந்த செயலை கரெக்ட் பண்ணிக்கிட்டானா பதிவு பதியாது இல்லைன்றதான் மகரிஷி சொல்கிறது. விதியை தலையெழுத்துன்னு சொல்லுவாங்க, என் தலையில் எழுதிய எழுத்துன்னு சொல்லுவாங்க. இது பாவப்பதிவு தான் தலையெழுத்துன்னு சொல்கிறது. என்னுடைய கர்ம வினை பாவப்பதிவுகளை குறிக்குது. மும்மலங்களில் ஆணவம், கண்மம், மாயை. இதில் கண்மம்னு சொல்கிறீங்க பாருங்கள், அதுதான் பாவத்தை குறிக்கக்கூடியது. விதியை நிர்ணயிப்பது இறைவன் மட்டுமே. இதை மாற்றுவதற்கு நீ யார், நான் யார் என்று பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவங்க கேட்பாங்க. இறைவன் விதியை மக்களுக்கு எழுதுகிறார் என்றால் ஏன் ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாற்றி எழுதணும்? இறைவன் என்பவன் அன்பும் கருணையுமானவன். ஏன் மக்களுக்கு விதியை மாற்றி எழுத முடியுமா? அவர் இறைவன் எழுதுகிறார் என்றால் எதனை அடிப்படையாக கொண்டு எழுதுகிறாரு? ஒவ்வொரு மனிதனின் செயலும் வெவ்வேறாக இருக்குது. அந்த செயலின் அடிப்படையில் தான் அதனுடைய விளைவை இறைவன் எழுதுகிறாரு. ஒவ்வொரு மனிதரும் செய்கின்ற செயலுக்கு ஏற்ப விளைவு கருமையத்தில் பதியுது. அப்போ நம்ம நல்ல செயல் செய்தால் நல்ல விளைவும், கெட்ட செயல் செய்தால் கெட்ட விளைவும் கருமையத்தில் பதியும். அந்த பதிவுகளை போக்க வேண்டிய கடமை இறைவன்கிட்ட இல்லைங்க, நம்மக்கிட்ட தான் இருக்குது. அதை புரிஞ்சு விழிப்புணர்வாக இருந்தாலே பாவப்பதிவை போக்கக்கூடிய தன்மையை ஒவ்வொருவரும் உணர்ந்துக்கலாம். இதற்கு பரிகாரம் தேவையில்லைங்க. பரிகாரம் என்பது செயல் மாற்றம்தான். ஜாதகத்தில் பாவப்பதிவுகளை போக்குறது பரிகாரம் என்ற பேரில் வியாபாரமே நடக்குது. பாவப்பதிவுகளை யார் உருவாக்கினார்களோ அவர்களே தான் பாவப்பதிவை போக்க முடியுமே தவிர மற்றவர்களால் போக்க முடியாது. அதனை மாற்றுவதற்கு உரிய வழியை சொல்லலாம், அதற்குரிய தத்துவத்தை சொல்லலாம், அதற்குரிய சூழ்நிலையை உருவாக்கலாம், அதற்குரிய பயிற்சியை கொடுக்கலாம், அதற்குரிய தைரியத்தை கொடுக்கலாம். இந்த வழிமுறையை தான் மகரிஷி வேதாத்ரி மகரிஷி வகுத்து கொடுத்துருக்காங்க. கணியன் பூங்குன்றனார் சொல்கிறார் இல்லைங்களா, தீதும் நன்றும் பிறர் தரவாரான்னு. என்னுடைய பாவப்பதிவுகளுக்கு காரணம் நான் தான் என்பதை எப்போது உணர்ந்து கொள்கிறோமோ அப்பொழுதே நாம் கருமையத்தில் பாவப்பதிவுகள் பதியாமல் பார்த்துக்கலாம். என் கருமையத்தில் பதிந்த பாவப்பதிவுகளை வேறு ஒருவர் மாற்ற முடியுமா? முடியாது. என் கருமையத்தில் பதிந்த பதிவு நான் தான் மாற்ற முடியும். எப்படின்னா, என் செயலில் மாற்றம் வராமல் அதனை மாற்ற முடியாது. பாவப்பதிவுகள் உடலிலே இருக்கிறதுனுக்கு என்னங்க அடையலாம்? உடலிலே நோய், உள்ளத்தில் களங்கம். பாவப்பதிவுகளினால் நோய் வருகிறதுன்னு சொன்னீங்கன்னா பாவப்பதிவை போக்க முடியும்னு தானே அர்த்தம். அப்போ நோயும் போக்க முடியும். அப்போ பாவனா என்னங்க? அதனுடைய விளைவாக வரக்கூடிய பதிவு எங்கே பதியுது? எண்ணம், சொல், செயலால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் விளைவிக்கக்கூடிய செயல் மட்டும்தான் பாவப்பதிவு ஆகி கருமையத்தில் பதியுதுன்னு மகரிஷி சொல்கிறாங்க. புண்ணியனா என்னங்க? அதனுடைய விளைவாக வரக்கூடிய புண்ணிய பதிவு எங்கே பதியுது? எண்ணம், சொல், செயலால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிருக்கோ துன்பத்தை போக்கக்கூடிய செயல் அனைத்தும் புண்ணியம். பாவப்பதிவுகளும் அதனை போக்கும் வழிகள்னு மகரிஷி குறிப்பிட்டிருக்காங்க. ஏன் மகரிஷி புண்ணிய பதிவும் அதனை சேர்க்கும் வழின்னு சொல்லலை? பாவப்பதிவுகளை ஏன் போக்கிக்கணும்? உடலிலே நோய், உள்ளத்திலே களங்கத்தை போக்குவதற்கு மனிதனின் இயல்பான குணம் துன்பத்தை நீக்கி இன்பமாக வாழ வேண்டும் என்ற இயல்பான வாழ்க்கையை வாழ்வதால் பாவப்பதிவுகளை போக்கி தான் ஆகணும். இந்த சமுதாயத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட எது பாவம் எது புண்ணியன்னு தெரியாமல் அறியாமையில் இருக்கிறதுனால அவங்க மேலும் மேலும் பாவத்தை செய்து பதிவுகளை ஏற்றுக்கிறாங்க. அப்போ பதிவுனா என்னங்க? நம்மிடம் உள்ள எண்ணம், சொல், செயல் எப்பொழுதும் வீணாக போய்விடுவது இல்லை. அவை நமது கருமையத்தில் பதிந்து கொண்டே தான் இருக்குது. இதுவரை நாம் நினைத்த எண்ணங்கள், சொன்ன சொற்கள், செய்த செயல்கள் அனைத்தும் நம்ம கருமையத்தில் பதிவாக இருக்குது. பதிவுகளை கருமையத்தில் பதிய வைப்பது அறிவாகிய இறைநிலையின் சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல் தான்.
ஜடப்பொருளிலும் உயிரினங்களிலும் உள்ள கருமையத்தில் பதிய வைக்க காரணமாக இருக்குது. இதனால தான் மகரிஷி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்று சொல்ல, அது கருமையத்திலிருந்து இறைநிலையின் சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலால் வான்காந்தம் முழுவதும் நிரம்பி உலக மக்களிடம் அமைதியை ஏற்படுத்துன்னு சொல்கிறார். இந்த பதிவுகள் 6 இடத்துல பதியுது. வான்காந்தம், மூளை, உடல் செல்கள், உயிர் துகள், ஜீவகாந்தம், கருமையின்னு. மூளை செல்களில் எப்படி பதியுது? எண்ண பதிவா. உடல் செல்களில் சுருக்க பதிவா. உயிர் துகளில் இயக்க பதிவா. ஜீவகாந்தத்தில் பிரதிபலிப்பு பதிவா. கருமையத்தில் தரப்பதிவாகவும் பதியுது. வான்காந்தத்தில் சமுதாய பதிவு. இந்த 6 பதிவுகளில் முக்கியமாக நம்ம போக்கக்கூடியது வான்காந்தத்தில் பதியக்கூடிய சமுதாய பதிவும் கருமையத்தில் பதியக்கூடிய தரப்பதிவும் தான். நாம் எண்ணக்கூடிய எண்ணம், சொல், செயல் நாம் எப்பொழுதும் விழிப்பு நிலையில் இருந்தால் உலக மக்களிடமும் நம்மிடமும் அமைதி, மௌனம், ஆனந்தம், மகிழ்ச்சி எப்பொழுதும் இருக்கும். இந்த 2 பதிவுகளை மனவளக்கலை அன்பர்களாகிய நாம் எப்பொழுதும் எண்ண, சொல், செயல் விழிப்புணர்வோடு இருந்து பழகணும். மூளை செல்களில் பதிகின்ற பதிவு, உடல் செல்களில் பதிகின்ற பதிவு, உயிர் துகள்களில் பதிகின்ற பதிவு, ஜீவகாந்தத்தில் பதிகின்ற பதிவு, இவை 4மே செயல் பதிவு. இவை அன்றாட வாழ்க்கையில் நமக்கு இயல்பாக வரும். இதனால் நமக்கு பாதிப்பு கிடையாது. கருமையத்தில் பதியக்கூடிய தரப்பதிவுகள் நல்லதா கெட்டதா என்று பிரிப்பது உலக மக்களிடம் இல்லை, உலக நாடுகளிடமும் இல்லை. அதை முடிவு எடுப்பது இறை நீதி. கருமையத்தில் உள்ள அறிவாக இருக்கக்கூடிய இறைவனால் இதனை நல்ல பதிவினால் புண்ணியமாகவும் கெட்ட பதிவான பாவ புண்ணியமாகவும் பதிய வைக்குது. மனம் உணரும் உணர்வை பொறுத்து இன்பமாக துன்பமாக உணர்றோம். ஒருவருக்கு நாம் துன்பத்தை கொடுத்தோமா அல்லது துன்பத்தை போக்கினோமா, இந்த உணர்வின் அடிப்படையில் தான் இன்ப துன்ப பதிவு கருமையத்தில் பதியுது. பதிவுகள் உணர்வு சார்ந்தது, பொருள் சார்ந்தது இல்லை. உணர்வு என்பது அலை. ஏற்கனவே கருமையத்தில் உள்ள பதிவுகள் அதிகரிக்காமல் பார்த்துக்கணுன்னா உள்ளதை உணர்ந்து அல்லதை விடுத்து நல்லதை செஞ்சிங்கன்னா மேலும் மேலும் பாவப்பதிவும் கருமையத்தில் சேராது. விழிப்பு நிலை என்ற வார்த்தையை அனைத்து மகான்கள் கூறினாலும் அதற்கு அழுத்தமாக அடைமொழி கொடுத்து கூறியவர் வேதாத்ரி மகரிஷி. எப்படின்னா, விளைவு அறிந்த விழிப்பு நிலையில் செயல் செய்தால் விளைவு நன்மையாக தான் முடியும். என்ன சொல் செயலால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் விளைவிக்காத செயல் துன்பம் விளைவிக்கின்ற செயல் பாவச் செயல். உதாரணமாக ஒரு புகை பிடிக்கிறாருன்னு வச்சிங்களேன். புகை பிடிக்கிறது, குடிப்பதோ, தேவையில்லாத உணவை சாப்பிட்றதோ தற்காலத்தில் உடனே அவருக்கு விளைவை தராது. நாள் கடந்த பிறகு தான் அவருடைய உடலுக்கு மனதுக்கு பிற்காலத்தில் நோயை விளைவை கொடுக்கும். இதுக்கு தான் மகரிஷி விளைவை அறிந்து விழிப்பு நிலையில் நீங்கள் எண்ணம் சொல் செயலால் செயலாற்றும் போது விளைவு இன்பமாக அமையுன்றார். இதை போல தான் ஒரு விளக்கத்தில் எந்த ஆன்மீகத்திலையும் எந்த மகானும் கொடுத்ததில்லை. எண்ணத்தால் 3 எப்படின்னா தனக்கோ பிறருக்கோ தற்காலத்தில் பிற்காலத்தில் உடலை. சொல்லால் அதே போல் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்தில் பிற்காலத்தில் உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் விளைவிக்காத செயல். அப்போ செயலால் அதே போல் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்தில் பிற்காலத்தில் உடலுக்கோ மனதுக்கும் துன்பம் விளைவிக்காத செயல். ஆக 18 முறை நம்ம சொல்கிறோம். இதை செயலினால் வரும் துன்பம் குறைவு, சொல்லால் வரும் துன்பம் இதைவிட அதிகம், எண்ணத்தால் வரும் துன்பம் கணக்கிட முடியாதது. எண்ணம் ஒரு புள்ளியிலும் அடங்கும், அகண்டாகாரம் வரையிலும் விரியும். தவம் செய்வதற்கு முன்னாடியே நமக்கு நல்லது எல்லாம் கெட்டதாக தெரியும், கெட்டது எல்லாம் நல்லதாக தெரியும். தவம் செய்து பழக 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 நல்லது நல்லதாக தெரியும், கெட்டது கெட்டதாக தெரியும். இதுதான் தவத்தினுடைய வலிமை. காலையில் தூங்கி எழுந்ததுலேருந்து இரவு படுக்கும் வரையில் நாம் எந்தெந்த விகிதாச்சாரத்தில் பிறருடைய துன்பத்தை போக்கி இருக்கிறோமா, துன்பத்தை கொடுத்துருக்கிறோமா என்று கணக்கெடுத்தனா 100% நீங்கள் துன்பத்தை போக்கியிருந்தீங்கன்னா அது புண்ணியம். 100% துன்பத்தை கொடுத்துருந்தீங்கன்னா அது பாவம். அப்போ பாவப்பதிவோடு சேர்ந்து அதிகமாகும். நம்முடைய தாத்தா பாட்டி, அப்பா அம்மா, கணவன் மனைவி, குழந்தைகள் இவரிடம் உள்ள பதிவுகள் தற்கால சூழ்நிலையில் தற்கால வாழ்க்கை நிலையில் பாவப்பதிவுகள் குறைந்திருக்கிறதா அதிகமாக இருக்கிறதா? இது போன்று அவருடைய வாழ்க்கை நிலையிலிருந்து தற்போது வாழ்க்கை நிலையில் மாற்றம் அடைந்து இருக்கிறோமான்னு பாருங்கள்.
நமது தாத்தா பாட்டியிடம் இருந்த அன்பு, கருணை, அமைதி, இரக்கம், உடல் ஆரோக்கியம் நம்ம குழந்தைகிட்ட நம்மக்கிட்ட இருக்குதான்னு கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்கள். பாவ வினை பதிவுகளை 3 இதாக சொல்லுவாங்க. சஞ்சிதா கர்மம், பிரார்த்த கர்மம், ஆகாமிய கர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆகாமிய கர்மம்னா என்னது? ஆன்மாவிற்கு இச்சையை ஊட்டி செயலை செய்து பதிவை இனிமேல் கருமையத்தில் பதிய வைப்பதுன்னு பொருள். ஆகாமிய கர்மம் நம்மட கருமையத்தில் இல்லைங்க, நம்மக்கிட்ட இருக்குது பழவினை, புகு வினைன்னு சொல்லுவாங்க. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படும்க்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் என்று மகரிஷி இரண்டொழுக்க பண்பாட்டில் நம்முடைய சஞ்சிதா கர்மம் நம்முடைய ஓப்பனிங் பேலன்ஸு. 3 வயது வரை நமக்கு வரக்கூடிய வியாதிகள், துன்பங்கள் அனைத்தும் சஞ்சிதா கர்மப்படியே. சஞ்சிதா கர்மத்தின் ஜெராக்ஸ் தான் நம்முடைய ஜாதகம். நாம் செய்யக்கூடிய செயலின் விளைவு பிறருக்கு துன்பத்தை போக்கினால் அது நல்ல பதிவு, துன்பத்தை கொடுத்தால் அது பாவப்பதிவு. இந்த அடிப்படையில் தான் பிரார்த்த கர்மம் நம்ம கர்மயத்தில் பதியுது. பிறருக்கு துன்பத்தை கொடுப்பது குறைத்து கொண்டோம், பிறர் துன்பத்தை போக்கு அதிக நாட்டோன்னா புண்ணியமாக வரும். உதாரணமாக ஒருவருக்கு துன்பத்தை போக்கினால் அது புண்ணிய பதிவு. எப்படின்னா, ஒருவர் நமது வீட்டிற்கு ஓடி வராரு, அதுக்கு காரணம் அவருடைய நகையை ஒருத்தன் திருட வரான். நம்மிடம் என்னுடைய நகையை ஒருத்தன் பதிக்க வரான், என்னை கொஞ்சம் பாதுகாத்துங்க, வரவங்ககிட்ட நான் வேறு மாதிரி போயிடுறேன்னு சொல்லிடுறான். அதேமாதிரி திருத்திக்கிட்டு வந்தவன் கேட்குறான், எங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க இந்த வழியாக தான் போச்சுன்னு சொன்னால் இது பாவமா புண்ணியமா? நம்ம அந்த குழந்தைக்கு நம்ம புண்ணியத்தை தான் செஞ்சுருக்கோம். அப்போ புண்ணிய பதிவாக தான் நமக்கு சேரும். நமக்கு ஜோதிடம் பார்ப்போர் நடக்கும்னு சொல்லுவாங்க, நடக்காதுன்னா நடந்துடும். எப்படின்னா, நம்முடைய 3 வயது முதல் இன்று வரை பிறருடைய துன்பத்தை போக்கி வந்தால் சஞ்சிதா கர்மத்தினுடைய திணிவு குறைந்து கொண்டே வரும். இதனால தான் நமக்கு நடக்க இருக்கும் துன்பம் நடக்காது. நாம் பிறருக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டே வந்தோன்னா நடக்காதுன்னு சொன்னால் நடந்துடும். இதுதான் ஜோதிடத்தில் சொல்கிறது, பலிக்கிறதுல இல்லைன்னு சொல்கிறது. நாம் பிறந்தது முதல் இன்று வரை சஞ்சிதா கர்மத்தினுடைய திணிவை குறைப்பதற்கு நம்முடைய உடல், பொருள், அறிவு, அதிகாரம், சூழ்நிலை இவற்றுக்கு ஏற்ப பிறருடைய துன்பத்தை போக்கிக்கிட்டே வந்தால் சஞ்சிதா கர்மம் இந்த மூட்டை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இதுதான் வள்ளுவர் சொல்கிறாரு, தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் பொருள் என்னென்னா, அவர் க்ளோசிங் பேலன்ஸ் இஸ் ஏ ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் அவர் சைல்டு. நம்முடைய பதிவுகளின் தொகுப்பு தான் குழந்தைக்கு செல்லுது. குழந்தையினுடைய வாழ்க்கையை நிர்ணயிப்பது அப்பா அம்மாவிடம் அந்த பதிவுகளின் தொகுப்பு தான் அந்த குழந்தைக்கு வாழ்க்கை அமையும். மகரிஷியிடம் அவர் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கார், பாவப்பதிவுகளும் போக்கும் வழின்னு. அப்போ ஒருத்தர் கேட்டார், ஒரு தகப்பனாருக்கு 10 குழந்தை பிறக்குது, ஒரு தகப்பனாருக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அப்போ அந்த அப்பாவினுடைய பதிவுகள் 10 குழந்தைகளுக்கு போகும்போது அதனால் வரக்கூடிய துன்பம் குறைவாக 10 பேர்களும் பகிர்ந்து கொள்ளுக்கலாம். ஒரு குழந்தையை பெற்றெடுத்த உங்களுக்கு அதிகமாக இருக்குமான்னு கேட்குறாரு. அதுக்கு மகரிஷி ஒரு பேப்பரை ஒருத்தர் கொடுத்து, இதை போய் ஜெராக்ஸ் எடுத்து 10 காப்பி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னாரு. அவரும் போய் எடுத்துக்கிட்டு வந்து இந்தாங்கன்னு கொடுக்குறாரு. அப்போ இந்த ஒரு காப்பி நான் அவங்ககிட்ட கொடுத்துல 10லையும் ஒரே மாதிரி தானே இருக்குது, குறைஞ்சிருக்கா கூடி இருக்கான்னு கேட்டார். அதுபோல் ஒரு தாய் தந்தையர்கிட்ட உள்ள பதிவுகள் குழந்தைக்கு சமமாக தான் போகும். அது குறைஞ்சி கூட்டிலாம் போகாது. 10 குழந்தையாக இருந்தாலும் ஒரு குழந்தையாக இருந்தாலும் சரியாக தான் போகணும் அப்படின்னு சொன்னார். அவரும் கேள்வி கேட்ட அன்பர் விடலை. அந்த அப்பா நல்லது செய்து வருகிறார்னா சஞ்சிதா கர்மத்தினுடைய விளைவு அவர்களுடைய பிள்ளைக்கு குறையுமா கூடுமான்னு கேட்குறாரு. அவர் எப்பொழுது பிறருடைய துன்பத்தை போக்கக்கூடிய செயல் செய்தாலும் அதனால் ஏற்பட்ட விளைவு அவர் குழந்தைகளோ பேரன்களோ அனுபவிக்கும் சஞ்சிதா கர்மத்தினுடைய விளைவு அனைவருக்கும் அவ்வப்போதே அழிச்சிடுன்னு சொல்கிறாங்க. இதே கேள்விக்கு மற்றொரு அன்பர் எழுந்து, பிறருடைய துன்பத்தை போக்கினால் பாவப்பதிவுகள் குறையும்னு சொல்கிறீங்க, அப்போ அப்பா செய்தால் அனைவருக்கும் அந்த சஞ்சிதா கர்மத்தினுடைய விளைவு அழியும் என்கிறீங்க. ஒரு அப்பாவினுடைய 10 பையன்களில் ஒரு பையன் பிறருடைய துன்பத்தை போக்கினால் அதனால் ஏற்படும் புண்ணிய பதிவு அனைவருக்கும் சஞ்சிதா கர்மத்தினுடைய விளைவு அழியுமான்னு கேட்குறாரு. அதற்கு மகரிஷி, அப்பா புண்ணியம் செய்தால் அதனால் ஏற்படும் விளைவு அனைவருக்கும் சமன் செய்யப்படும். ஆனால் பையன் என்பது தந்தனுடைய ஜெராக்ஸு. பையனால் ஏற்படும் விளைவு மற்றவருக்கும் அப்பாவுக்கும் குறையாது. ஆனால் அந்த புண்ணியம் செய்த பையனுக்கு அவனுடைய பையனுக்கும் குறையும் இன்னும் மகரிஷி சொல்கிறாங்க. இதை தான் திருமூலர் சொல்லுவார் இல்லைங்களா, திளைக்கும் வினைகடல் தீர்வுரு தோணி, இளைப்பினை நீக்க இருவழி உண்டு,
கிளைக்கும் தனக்கும் அக்கேடில் முதல்வன் விளைக்கும் தவம் அறம் மேற்றுணையாமேன்னு சொல்லுவாங்க. தாய் தந்தையர் செய்யும் தவமும் அறமும் தன்னுடைய பிள்ளைகளுடைய சஞ்சிதா கர்மத்தின் விளைவை திணிவை துன்பத்தை குறைக்கணும்னு சொல்கிறார் திருமூலர். இதே வள்ளுவர் சொல்கிறாங்க, அற்றார் அழிபசி தீர்த்தல் அகுதொருவன் பெற்றான் பொருள்வை புழி. பிறருடைய பசிப்பினையை யார் ஒருவர் போக்குறாங்களோ அவங்க தேவைக்கு மேல் சேமித்து வைத்துள்ள பணத்தை பொருளை வைக்கையிலும் ஏழையினுடைய பசிதான் சொல்கிறார் வள்ளுவர். அந்த பசி துன்பத்தை போக்கினா அவருக்கு புண்ணியம் என்ற கிடைக்கும். இதன் விளைவு அவருடைய பையனோ பேரனோ துன்பப்படும் பொழுது துன்பத்தை போக்க சமுதாயம் அவர்களுக்கு தேவையானதை கொடுக்கும். மனிதர்களுக்கு துன்பம் ஏன் வருது? ஒவ்வொரு மனிதனிடமும் உள்ள சஞ்சிதா கர்மத்தின் அடிப்படையில் தான் துன்பம் வருது. இதை தான் பழமொழியை மடியில் காண இருந்தால் வழியில் பயன்னு சொல்லுவாங்க. அடுத்த தலைப்பு கர்மா. கர்மானா நாம் மேற்கொள்ளும் அல்லது எதிர்கொள்ளும் செயல்களினால் விளைவுகளால் நாம் அனுபவிக்கும் அல்லது அனுபவிக்க போகும் இன்பத் துன்பங்களின் தொகுப்பு தான் கர்மான்னு சொல்கிறோம். அந்த கர்மா தான் அதற்கேற்ற சூழல் அமையும். தந்தையும் தாயையும் தேர்ந்தெடுத்துக்கணும். அவர்களது கர்மா நம்மையும் நமது கர்மா அவர்களையும் ஒரே வழியில் இணைத்திடுது. இதில் நமக்கு இருக்கும் பெரும் லாபம்னா இந்த மானுட பிறவியை அடைந்தது தான். ஏன்னா இந்த பிறவியை கொண்டு தான் நமது கர்ம வினைகளை களைந்து மீண்டும் ஒரு பிறப்பை அடைந்திடாத முக்தியை பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கான வாய்ப்பு தான் இருப்பது தான் பக்தியும் ஞானமும், அன்பும் பக்தியும் வைராக்கியமும் விவேகமும். இந்த பிறவி பிணியிலிருந்து விடுவித்து மீண்டும் இந்த பூமியில் முளைத்து விடாத ஞான வித்தாக நம்மை மாற்றிவிடணும். இத்தகைய உயர்ந்த பிறவிக்கு காரணமான தாய் தந்தையரை தான் குரு தெய்வத்திற்கு முன்பாக மாதா பிதா என்ன முன்னிலைப்படுத்தி தான் நம்ம அவங்க மூலிமா வரோம். செயல் என்பது மனிதனுடையது. அதற்கான விளைவை கொடுக்கறது இறைவனுடையது. விதைப்பதற்கு மட்டுமே உனக்கு உரிமை உண்டு, அறுவடை செய்வதற்கு உனக்கு உரிமை இல்லைன்னு இயேசுபிரான் சொல்லுவார். கடமையை செய், பலனை எதிர்பாராதேன்னு பகவத்கீதையில் சொல்கிறாங்க. விளைவனுடைய பலன் பாவ புண்ணியம். எந்த செயல் இறைவனை அடைவதற்கு உபயோகமாக இருக்கிறதோ அது புண்ணியம். எந்த செயல் இறைவனை அடைவதற்கு தடையாக இருக்குதோ அது பாவம். கர்மா பொல்லாததுங்க, அதை யாரும் வெல்ல முடியாது. இதுதான் வள்ளுவ பெருந்தகை சொல்லுவாங்க இல்லைங்களா, ஊழிர் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும்தான் முந்தூரும். விதியை வெல்ல வேறொரு வழியை எண்ணி நம்ம செயற்பட்டாலும் அந்த வழியிலேயே வேறொரு வழியிலேயோ அது நம்முன் வந்து நிற்குமா. ஆக விதியை விட வேறு எவை வலிமையானதும் இல்லை. சிலப்பதிகாரத்தில் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். ஊழ்வினை முன்னால் அல்லது முன் பிறப்புகளில் செய்த வினைகள், அதாவது செயல்களின் பின் விளைவுகள் நிச்சயமாக வந்து சேரும். எல்லோர் வாழ்விலும் இது நடைபெறும். இந்த நிகழ்வுகளை நாம் உணர மறுக்கிறோம். ஆனால் ஒருவரும் அது யாராயினும் அது எவ்வளோ உயரத்தில் வந்து எங்கே போடனாலும் தப்பிக்கவே முடியாது. இதை தான் நாலடியாரில் ஒரு கவியில் சொல்லுவாங்க, அக்கே போல் அங்கை ஒழிய விரலழித்து தொழுநோய் எழுபவே அக்கால் அளவனை காதலித்து கால் முறித்து தின்ற பழவினை வந்தடைந்த கால்னு சொல்லுவாங்க. என்னென்னா, நண்டு கறியின மேலே ஆசைப்பட்டு அதன் காலை முறித்து தின்ற பழவினை வந்து தாக்கும்போது அக்கு எழுத்து போல உள்ளங்கை சுருங்கி போக விரல் அழுகி துக்கத்துடன் தொழுநோய்க்கு ஆளாகும்னு நாலடியாரில் சொல்கிறாங்க. கர்மாவுக்கு மூலம் எதுங்க? பிறர் வளம் பறித்தல், பிறரை துன்புறுத்துதல், கொலை செய்தல், வாழும் சுதந்திரத்தை பறிக்கிறதுன்னு மகரிஷி சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்லு செயல் இவற்றால் பாவப்பதிவுகள் கருமையத்தில் பதியுது. கர்மா இறப்புக்கு உங்கள் காரணம் என்ன தெரியுங்க? உடலில் நோய் உள்ளத்தில் கலங்கன்னு சொல்கிறாங்க மகரிஷி. அதை போக்குறது என்னது? பிராயசித்தம், மேல்பதிவு, அடியோட ஒழித்துன்னு சொல்கிறாங்க. செயல் என்பது மனிதனுடையது. அதற்கான விளைவை தர்றது யாருங்க? இறைவன். விதைப்பதற்கு மட்டுமே உனக்கு உரிமை உண்டு, அறுவடை செய்வதற்கு உனக்கு உரிமை இல்லைன்னு இயேசுபிரான் சொல்கிறார். கடமையை செய், பலனை எதிர்பாராதேன்னு பகவத்கீதையில் சொல்கிறாங்க. விளைவனுடைய பலன்தான் பாவ புண்ணியம். எந்த செயல்
இறைவனை அடைவதற்கு உபயோகமாக இருக்குதோ அது புண்ணியம். எந்த செயல் இறைவனை அடைவதற்கு தடையாக இருக்குதோ அதெல்லாம் பாவம். கர்மா சொல்லுவாங்க இல்லைங்களா, கர்மா 7 பிறவியை தொடர்ந்து வரும்னு சொல்லுவாங்க. கர்மா அல்லது வினைப்பயன் என்பது ஒருவரின் தற்போதைய மற்றும் முந்தைய ஜென்மத்தில் செய்த செயலின் கூட்டுத்தொகை தான். இது எதிர்கால இருப்பில் அவர்களின் தலைவிதியை தீர்மானிக்குது. இந்து மற்றும் சமயங்களில் கர்மம் என்ற சொல்லுக்கு செயல்னு தான் சொல்லுவாங்க. ஒவ்வொரு செயலுக்கும் எதிர்விளைவு ஏற்படும் என்பது உலக பொது வழக்கு. அந்த வழக்கு போலவே தான் இந்து, பௌத்தம் மற்றும் சமண சமயத்திலும் ஒவ்வொரு செயல் வினைக்கும் அதற்கு ஏற்றாற்போல் பலன் கிட்டும் என்பதை குறிப்பதற்கு தான் கர்மான்னு சொல்கிறாங்க. இதில் தமிழில் வினைப்பயன்னு சொல்லுவாங்க. ஒருவன் எப்படி நடக்கிறானோ அவனும் அதுபோலவே ஆகிறான் என்கிறது யசுர்வேதத்தில். இதிகாசங்களும் புராணங்களும் கர்மவினை பற்றி பல்வேறு சந்தர்ப்பத்தில் சொல்லியிருக்காங்க. விஞ்ஞான ரீதியாக நியூட்டன் 3வது இயக்க விதி என்னங்க இதே மாதிரியான கருத்தை தான் வலியுறுத்துது. நாம் எதனை விதைக்கின்றோமோ அதனை தான் அறுவடை செய்வோம் என்பது தான் நீதி. நிகழ்காலத்தில் நாம் எதை செய்கின்றோமோ அதுவே எனது எதிர்காலத்தை தீர்மானிக்கும் சக்தியாக அமையுது. இருக்கின்ற காலகட்டத்தில் நல்லதையே செய்து நன்மையே சிந்தித்து மக்கள் நலம் பெற முயற்சிக்கிறது தான் நமக்கு நல்லது. கர்மா என்பது ஒருவருக்கு விதிக்கப்பட்ட தலைவிதி இல்லைங்க, அது அவரவர் வினைப்பயன் அல்லது கர்ம வினை. அவரவர் கர்மம் அவரவர் செய்யும் செயலில் தான் இருக்குது. நல்ல செயல்களை செய்தீங்கன்னா நல்ல நன்மை தரும், தீய செயலை செஞ்சீங்கன்னா துன்பம் தான் வரும். ஒருவரின் அனைத்து செயல்களின் பயன்கள் அவரவர் முற்புறவி செயல்பாடுகள் உட்பட அவரது கர்மவினை தீர்மானிக்குது. நல்வினை மற்றும் தீவினைகளின் தொகுப்பு தான் வினைப்பயன் சொல்லுவாங்க. இந்த வினைப்பயன் சஞ்சிதா கர்மம், அது என்னது, சேமித்த வினைப்பயன் சொல்லுவாங்க. பிராப்த கர்மனா செயல்படுகின்ற வினைப்பயன். ஆகாமிய கர்மனா வர இருக்கின்ற வினைப்பயன் என்ற 3 பிரிவாக சொல்லுவாங்க. கர்மாவை கழிப்பதற்கு 5 வழி இருக்குதுன்னு சொல்லிட்டு வேதத்தில் சொல்கிறாங்க. எப்படின்னா தேவ இயக்கணம், அதாவது இறை வழிபாடு. ரிஷி இயக்கணம்னா ரிஷிகள் அமைத்த தெய்வ நெறி நூல்களை படித்து அதன்படி வாழ்தல், பிறருக்கு எடுத்து சொல்கிறது. பித்ரு இயக்கணம்னா முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, நம்ம பெரியவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. நர யக்னன்றது மக்களுடைய பசியை போக்குறது, நோயை நீக்கிறது, அவர்களுடைய வாழ்வை மேம்படுத்துறதுக்கு உதவி செய்கிறது, கல்வியை கொடுக்கறது. பூத யக்னனா ஓரறிவு முதல் 5 அறிவு உள்ள உயிரினங்களுக்கு தேவையை 6 அறிவு படைத்த மனுஷன் நாம் நிறைவேற்றணும்னு அர்த்தம். இந்த 5 வழியில் தான் போக்கணும்னு சொல்லிட்டு வேதத்தில் சொல்கிறாங்க. உணர்வும் மனமும் எப்பொழுதும் இனிமையாக இருந்தால் உங்கள் எண்ணம் சொல்லு செயல் இனிமையாக இருக்கும். இதை தான் திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான்றது தான் லா ஆஃப் கர்மா. எதை விதைக்கின்றோமோ அதை தான் நீ அறுவடை செய்ய முடியும். விதைத்தது 1 மடங்கு, ஆனால் கிடைக்கக்கூடிய பலன் பல மடங்கு. விதைக்கின்ற விதையினை பொறுத்து அதனுடைய பலன் கிடைக்கக்கூடிய காலம் மாறுபடும். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். சிந்திப்பதும் உணர்வதும் விதை என்று கொண்டால் பேசுவதும் செயலும் பழங்கள் என்ற பலனை கொடுக்கும். பிறர் கேட்டு கொடுப்பவன் மனிதன், பிறர் கேட்காமலேயே கொடுப்பவன் இறைவன். நாம் இறந்தால் நம்மோட வர்றது எதுங்க? நாம் சேர்த்து வைக்கின்ற பொருளோ உறவோ கிடையாதுங்க. கருமையத்தில் இருக்கிற புண்ணிய பதிவும் பாவப்பதிவும் தான் நம்மோட வரும். அதனால் வாழுன்ற காலங்களில் புண்ணியத்தை சேர்ப்போம். இப்போ பொதுவாக சொல்லுவாங்க இல்லைங்களா, நல்லவர்கள்லாம் கஷ்டப்படுறாங்க, கெட்டவர்கள்லாம் நல்லா இருக்காங்க. ஆன்மீகத்தில் காலடி எடுத்து வைக்கும் ஒருவருக்கு ஏன் அதிகமாக கஷ்டம் வருது? கர்ம வினைகளை அனுபவித்து தான் தீர்க்கணும். கோயிலுக்கு சென்று பலர் எனக்கு இதையெல்லாம் செய்து கொடு என்று வேண்டுறாங்க. ஆனால் இறைவன் சிலருக்கு கொடுப்பதற்கும் சிலருக்கு கொடுக்காமல் இருப்பதற்கும் சிலருக்கு நிறைவாக கொடுப்பதற்கும் சிலருக்கு குறைவாக கொடுக்கறதும் காரணம் என்ன இருக்கு இல்லையா, அதுதான் அவங்கவுங்க கர்ம வினை. இந்துக்களின் கர்ம வினை என்னும் பதமே கிறிஸ்தவர்களால் ஜென்ம பாவம் அல்லது ஆதாமின் பாவம் என்ற சொல்லுவாங்க. பொதுவாக கர்மாவை 3 வாயிலாக சொல்லுவாங்க. உடல், வாய், மனம். இதை தான் நாம் செய்தால்
செய்தல், சொல்லுதல், நினைத்தல்னு சொல்கிறோம். ஒரு மனிதன் நல்லவனாக இருந்தால் கூட அவன் ஜென்ம பாவம் உடையவன் என்று கிறிஸ்தவம் சொல்லுது. வினைகள் ஏற்றும்போது மனம் நிற்கும் நிலையை பொறுத்து தான் இன்பமும் துன்பமும் வருது. அவரவர்கள் அனுபவித்து தான் ஆகணும். இது இயற்கை நீதி, லா ஆஃப் நேச்சர். கையால் நெருப்பை அள்ளி கொட்டினா கைகளுக்கு சூடு உண்டு, கையும் புண்ணாகும். இது இயற்கை. இதுபோல் வினைகளை, அதாவது செயலை மன அழுத்த செய்தால், விருப்பு வெறுப்புகளுக்கு ஆளாகி செய்தால் அந்த வினையின் பயனை செய்தவர் அனுபவிக்குமாறு செஞ்சிடும் இயற்கை நியதி. நான் இழந்த நிலையில் வினை இயற்றும் வினை வரவேற்கத்தக்கது. வாழும் மாந்தர்கள் ஓயாது ஒழியாது வினை ஏற்றிக்கொண்டே தான் இருக்காங்க. இந்த வினை பிறவி வட்டத்தை நீரலையின் வட்டம் போல விரிவடை செய்துவிட்டே வருது. பிறப்பின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகுது. சிந்தனை, சொல், தொண்டு எல்லாம் வினைதான். கர்ம வினை பாக்கி உள்ள அனைவரும் இறைவனை அடைய முடியாது. இது இந்து மதம் சொல்லுது. இறைவனின் நெறிப்படுத்தும் தொழிற்பாடு ஊட்டும் வினை என்பது திருஞான சம்பந்தர் சொல்லுவார். இந்த கர்ம வினையை மெழுகுவத்திக்கே ஒப்பிட்டு சொல்லலாங்க. மெழுகுவத்தி உள்ளவரை நெருப்பு எரியும், மெழுகு தீர்ந்தால் நெருப்பு எரிய முடியாது. அதுபோல் கர்ம வினை இல்லாத மனிதன் இந்த பூமியில் பிறக்க முடியாது. கர்ம வினை தீர்ந்தவன் மட்டுமே பிறப்பிறப்பு என்னும் சுழற்சியிலிருந்து விடுபட்டு இறைநிலையை அடைய முடியும். இந்த புதைக்குழிக்குள்ளே மாட்டிக்கிட்ட மனுஷன் நிலைக்கு ஒப்பாக இருக்குது இந்த கர்ம வினை. புதைக்குழியில் இருந்து தப்பிக்க நினைத்து தத்தளிக்கும் ஒருவன் மேலும் மேலும் சேத்துல அழிந்து போவது போல் மனிதர்கள் மேலும் மேலும் பாவப்பதிவை சேர்த்து வினைகளில் மாட்டிக்கிறாங்க. அதனால் அவனுக்கு விடுதலை தூரமாக இருக்குது. அதனால் மனிதன் பாவம் விளைவு என்னும் புதிக்குழி சேற்றில் சிக்கி தவித்து இறைவனை அடைய முடியாதன போயிடுறான். கர்ம வினைகளே நன்மை தீமையின் கனி. அதை உண்டாக்கும் சாத்தியக்கூறு வேறு. கனி மற்றும் வேர் இரண்டு இல்லாதவனாக அவன் இருக்கணும். கர்ம வினை எதுவுமே இல்லாதவனா அல்லது தீர்ந்தவன் தான் பரிசுத்தம் அடைந்தவனாவான். செயல்களை செய்யும் பொழுதெல்லாம் பொறிகளில் படியும் கரைகள், புலன்களில் ஏறும் அழுக்குகள், ஆன்மாவில் உயிரில் ஏற்படும் விகாரங்கள் அழுக்கோடலாயினும் அழுக்கேறிய ஆன்மாவே ஆனாலும் தாயினும் சால பறிந்து ஆட்கொள்ள இறைவன் வராது. ஆனால் ஆன்மாக்கள் ஆட்பட ஒருபடுவதில்லை, விரும்புவதும் இல்லை. அறுவை மருத்துவத்துக்கு பயந்து நோயினால் தொல்லைப்படுவார் இல்லையா, பத்தியத்துக்கு பயந்து நோய் படுக்கையில் கிடைப்பார் இல்லையா, அதை போல தான் இறைவனின் கருணை கைவிடுவதில்லை. நோயாளி அறுவை மருத்துவம் செய்து கொள்ள விரும்பாது போனால் மருத்துவம் விடலாமா? விடக்கூடாது. அதுபோல் இறைவன் உயிர்களை எப்போதும் நரகத்திலும் கூட கைவிட மாட்டான். இறைவன் சிறந்த மருத்துவன், வைத்தியநாதன், மூல நோய் தீர்க்கும் முதல்வன் இறைவன். ஆதலால் பிணியாளனை கைவிடுவதில்லை. அவன் பிணிகளை அடக்கியாலும் தலைவனாகிறான். வினையிலே கிடந்தேனை புகுந்து நின்றபோது நான் வினைக்கேடான் என்பாய் போல இணையன் நான் என்றென்னை அறிவித்து என்னை ஆட்கொண்டு எம்பிரான் ஆனாய்க்கு இரும்பின் பாவை ஆணைய நான் பாடேன் நின்றாடேன் அந்தே அலறிடேன் உளறிடேன் ஆவி சோரோன் முனைவனோ முறையோ நான் ஆனவாறு முடிவறியேன் முதலந்தம் ஆயினானே அப்படின்னு திருசதகத்தில் ஒரு கவியில் இருக்குது. நாம் வாழ்வில் எதையாவது செய்யும்போது இதன் விளைவு என்னவாக இருக்கும் என்று யோசித்திருக்கிறீர்களா? நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு இருக்குது என்பது பண்டைய கால நாணம். இதை தான் கர்ம வினைன்னு சொல்கிறோம். கர்ம என்ற வார்த்தைக்கு செயல் என்ற பொருள், வினை என்றால் விளைவு என்று பொருள். எனவே கர்ம வினை என்பது நாம் செய்யும் செயல்களின் விளைவுகளை குறிக்கிறது. நாம் நல்ல செயல்களை செய்தால் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். தீய செயல் செய்தால் கெட்ட பலன்களை அனுபவிக்க வேண்டியிருக்கும். இது இயற்கையின் விதி. கர்ம வினை மூணையாக சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? ஆகாமிய கர்மம், நாம் இறந்த பிறகும் தொடரும் வினைகள்.
நம்ம முந்தைய பிறவியில் செய்த நல்ல தீய செயல்களின் பலன்கள் இப்பிறவியில் கிடைக்கும். இதுதான் சஞ்சிதா மூட்டை, சஞ்சிதா கர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க, பழவினைன்னு சொல்லுவாங்க. பிரார்த்த கர்மன்றது என்னங்க? நாம் முந்தைய பிறவிகளில் செய்த செயல்களின் விளைவுகள், இந்த வினைகளின் பலன்கள் நமது கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டவை. எப்போது, எப்படி அவை நம்மை பாதிக்கும் என்பது நமக்கு தெரியாது. சஞ்சிதா கர்மன்றது நமது முன்னோர்கள் செய்த புண்ணிய பாவங்களின் தொகுப்பு. இவை தான் நம் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த கர்மாவனால் ஏற்படும் விளைவு என்னங்க? நாம் செய்யும் செயல்களின் விளைவுகள் இந்த பிறவியிலோ அடுத்த பிறவியிலோ நம்மை தொடர்ந்து வரும். நல்ல செயல்கள் நமக்கு மகிழ்ச்சியையும் நிறைவையும் தரும். தீய செயல்கள் துன்பத்தையும் வலிவையும் ஏற்படுத்தும். இதுகாரும் இந்த கர்மாவின் மூலம் செயல் திருத்தம் என்ற சிந்தனையை கேட்டு மகிழ்ந்த இருபால் மெய்யன்பர்களையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வேதாத்திரியம், வாழ்க வளமுடன்.